ஜெபம் பண்ணாராம். ஆற்றின் அருகே வழக்கமாய் ஜெபம் பண்ணுகிற இடம். நம்ம ஆத்துக்கு எதுக்கு போவோம்? துணி துவைக்கிற போவோம், குளிக்கிறதுக்கு போவோம். ஆனா இவர் எதுக்கு போயிருக்காரு? ஆற்றின் அருகே வழக்கமாய் ஜெபிக்கிற ஒரு இடம். ஆமே தேவ பிள்ளையே, அப்ப பவுல குறிச்சு எனக்கு ரொம்ப சந்தோஷங்க. ஆமே பரலோகத்துக்கு போன உடனே ஃபர்ஸ்ட் ஏசப்பாவை கட்டி பிடிச்சு முத்தம் கொடுத்துட்டு அடுத்து பவுலுக்கு கை கொடுப்பேன். தேங்க்யூ ஐயா, உங்களுடைய ஜெப வாழ்க்கை என்னை அசைத்தது என்று சொல்லுவேன். ஹல்லேலூயா. ஆமே பாருங்க, ஆற்றின் அருகே போய் வழக்கமாய் ஆமே ஜெபிக்கிற எல்லாம் அங்க ஒரு பொது இடம். அந்த இடத்துல ஜெபிக்க முடியாது. ஆனால் அவருக்குள் ஆவியானவர் கொடுத்த உணர்வு அங்க ஜெபிச்சார். ஏன் ஜெபிச்சார்னா அந்த இடத்துல வியாபாரம் நடந்தது, நிறைய மக்கள் போக்குவரத்துல இருந்தாங்க. அந்த இடத்துக்கு வந்த லீதியாள் என்று சொல்லப்படுகிற ஒரு பெரிய பிசினஸ் லேடிக்கு ரட்சிப்பு ஆண்டவர் அங்கதான் வச்சிருந்தாரு. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. உங்க வேலை ஸ்தலங்கள்ல நீங்க ஜெபிக்கும் போது உங்க கூட வேலை செய்யறவங்க ரட்சிக்கப்படுவாங்க. உங்க உறவுகளுக்குள்ள போய் நீங்க ஜெபிக்கும் போது உங்க உறவினர்கள் ரட்சிக்கப்படுவாங்க. உங்க ஊர்ல நீங்க ஜெபிக்கும் போது உங்க ஊர்ல இருக்கிறவங்க ரட்சிக்கப்படுவாங்க. அப்ப ஜெபம் எங்க போனாலும் ஜெபம் 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 ஜெபம். ஹல்லேலூயா. ஜெபத்தை சுத்தியே வாங்க. ஹல்லேலூயா. எங்க போனாலும் ஜெபிங்க. ஹல்லேலூயா. அப்படி ஜெபிக்கும் போது வசனம் சொல்லுகிறது, அப்போஸ்தலர் 16:15 பாருங்களேன். பொழுது அவளும் அவள் வீட்டார் அனைவரும் ஞான ஸ்நானம் பெற்றார்கள். எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க? அவளும் அவள் வீட்டாரும் ஞான ஸ்நானம் பெற்ற பின்பு. ஆமே ஒருவேளை பவுல் அந்த ஆற்றின் அருகே வழக்கமாய் ஜெபிக்க போகாம இருந்திருந்தாருன்னா இந்த குடும்பம் ரட்சிக்கப்பட்டிருக்காது. இந்த குடும்பம் ரட்சிக்கப்படுவதற்கு அந்த ஜெபம் காரணமாய் அமைந்தது. ஹல்லேலூயா. அப்ப விசுவாசிங்க, அதிகாலை ஜெபத்துக்கு வரீங்களா? அதிகாலை ஜெபத்தின் மூலம் ஒரு கூட்டம் ரட்சிக்கப்படுகிறது. நமக்கு தெரியாம இருக்கலாம், ஆனால் ரட்சிப்பை ஆவியானவர் கொடுத்து கொண்டிருக்கிறார். ஜெப மையங்களுக்கு வரீங்களா? ஜெப மையத்தின் மூலமாக ஏதோ ஒரு கூட்டம் ரட்சிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. 7 மணி நேர ஜெபத்துக்கு வரீங்களா? இந்த ஜெபங்களின் மூலம் ஏதோ ஒரு கூட்டம் ரட்சிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. தேவ பிள்ளையே, நிச்சயமாக ஒரு பெரிய அறுவடையை பார்க்க தான் போறோம். ஹல்லேலூயா. ஆமென்.